ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை நாங்கள் கண்டிப்பாக பழி வாங்குவோம்ப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியுடனான போட்டிக்காக நான் காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணியின் கேப்டன் பேட் கமன்ஸ் இந்திய அணி குறித்தும் இந்திய அணி வீரர்கள் குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்கார். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க பேட் கமன்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் சொல்லலாம். 50 உலகக்கோப்பை நம்ம இந்திய அணியில் வாங்கி கொடுத்தவர் அவர் தான். அது மட்டும் இல்லாமல் அவர் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணியே இங்கிலாந்துக்கு வர போகிறாங்க. டெஸ்ட் சீரிஸ், ஆஷஸ் டெஸ்ட் சீரிஸ், அவங்க இங்கிலாந்து ஆஸ்திரேலியாக்குள்ளே ஒரு பகையான போட்டி அது விளையாடுறதுக்கு வர போகிறாங்க. அதுக்கு முன்னே பத்திரிக்கையாளர் சந்திப்பில் நம்ம பேட் கமன்ஸ் பத்திரிக்கையாளர் நார்மலாக கேள்வி கேட்டாங்க. இங்கிலாந்து அணி குறித்து கேட்டாங்க, நார்மலாக பதில் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இந்திய அணி குறித்து ஒரு பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்டதுக்கு என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்திய அணி ரொம்ப தலை சிறந்த அணி, அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. அவங்களோட குவாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த T20 உலகக்கோப்பையில் தெரிஞ்சிருக்கும். ஒரு போட்டி கூட தோக்காமல் உலகக்கோப்பை அடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு தரமான அணி. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியுடனான போட்டிக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் இந்திய அணியை வீழ்த்தினா அதோட பெரிய எங்களுக்கு சந்தோஷம் எதுவும் கிடையாது. ஏன்னா உலகில் தலை சிறந்த அணி இந்திய அணி. அதுபோல் ஒரு அணியை நாங்கள் வீழ்த்தும் போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்தியா உடனான சீரீஸுக்கோசம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக எங்களோட ஃபுல் எஃபெக்ட் நாங்கள் அதில் போட்டு இந்தியாவை கண்டிப்பாக நாங்கள் வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் கமன்ஸ் சொல்லியிருக்காரு. இவர் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, ஆனால் இந்திய அணி எங்கே நல்லா விளையாடுறாங்க இவர் இந்த மாதிரி பேசிகிட்ருக்காரு. ஸ்ரீலங்கா அணிக்கு ஆப்போசிட்டாகவே தோற்று போட்டாங்க சீரீஸை 2-0 சொல்லிட்டு மோசமான ஒரு கிரிக்கெட் விளையாடி. ஏன்னா T20 சீரீஸ் வின் பண்ணிட்டாங்க சூப்பராக, அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஓடிஐ ஒரு டஃப் கூட கொடுக்காம 2-0 சொல்லிட்டு தோற்றுருக்காங்க. ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஏன்னா கௌதம் கம்பீர் ஹெட் கோச் ஆகி முதல் டூரே இப்போ தான் வந்திருக்காரு. அவர் இந்த அளவுக்கு மோசமான அவர் தோற்றுருக்குது. அவருக்கும் ஒரு ஸ்டார்டிங் நல்ல ஸ்டார்ட் இல்லை. T20 உலகக்கோப்பை அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா விராட் கோலி விளையாண்டாங்க. அவங்களுக்கும் ஒரு நல்ல ஸ்டார்ட் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இலங்கை அணி ரொம்ப பெரிய டீம்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலான டீமு, நார்மலாக ஒரு கிரிக்கெட் ஆடுற டீம் தான். 27 வருஷம் கழிச்சு முதல் சீரீஸ் அவங்ககிட்ட நம்ம தோற்றுருக்கோம். ரொம்பவே பேட் ரெக்கார்ட் நம்ம படிச்சிருக்குன்னே சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி நிறைய டெவலப் பண்ணணும், நிறைய வீரர்களுக்கு புது வீரர்களுக்கு வாய்ப்பு தரணும், நிறைய டேலண்ட் இருக்கிற பிளேயர்களுக்கு வாய்ப்பு தரணும். நீங்கள் ஏன் டேலண்ட்டுன்னு சொல்லும் போதே நீங்கள் புரிஞ்சுன்னு இருப்பீங்க. ஏன்னா ருத்ராஜ் கைக்வாட் அவருக்கான வாய்ப்பு இந்திய அணியில் மறுக்குதுன்னா அதிகாரபூர்வமாக சொல்ல முடியும். ஏன்னா ஐபிஎல்ல நல்லா ஆன பிளேயர், அப்புறம் அயர்லாந்து சீரீஸும் நல்லா ஆன பிளேயர், அவருக்கான வாய்ப்பு ஒரு T20 கிடைக்கல, ஓடிஐயில் கிடைக்கல. அட்லீஸ்ட் T20 கிடச்சிருக்கலாம், அதில் கூட அவர் கிடைக்கல. ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்திய அணி நல்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு டீம் பேட்டிங் லைனப் உருவாக்கினா மட்டும்தான் இந்திய அணி அடுத்து வர மேலும் ஒரு போட்டி நல்லா விளையாட முடியும் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, ஆனால் பேட் கமன்ஸ் நம்ம இந்திய அணி தலை சிறந்த அணின்னு சொல்கிறார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.